வணக்கம். இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ்ல ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 4.87 சம் நம்பர் 31. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஜர்னல் என்ட்ரீஸ் இந்த சம்முக்கு இந்த ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா தெரியும். இதே சம்முக்கு ஜர்னல் என்ட்ரீஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு இப்போ லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் போட போறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யூசுவலா ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு 3 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு அது மெச்சூர் ஆகும்போது, அதுக்கு உண்டான அமௌண்ட்ட டே 1லேருந்து அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ரிடம்ப்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அவுட் ஆஃப் ப்ரொவிஷன். அதுல பார்த்தீங்கன்னா, சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் இது. ஓகேவா? ஸோ இந்த சிங்கிங் ஃபண்ட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னாக்கா, சிங்கிங் ஃபண்டுன்னு அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி, அதுல ஆனுவலா கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. 3 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட்ட வந்து தே வில் பி யுட்டிலைசிங் ஃபார் ரிடீமிங் த டிபென்ச்சர்ஸ். ரைட்? ஸோ ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா, எவ்ளோ பண்ணணும் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சம்ல 10 லேக்ஸ் குடுத்துருக்கு. அத பிரீமியம்ல ரிடீம் பண்ணணும் அப்படின்னு சம்ல குடுத்துருக்கிறதுனால, டோட்டலா எவ்வளோ பணம் தேவைப்படும் கம்பெனிக்கு அப்படின்னாக்கா, 11 லேக்ஸ் தேவைப்படும். ஸோ இது வந்து இந்த சிங்கிங் ஃபண்ட் அந்த ஃபேக்டர் அந்த ருப்பி வேல்யூ குடுத்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு 0.317209 இது வந்து ஈக்குவல் டூ 1 ரூபி ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து எவ்ரி இயர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா, 3,48,930 கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி பேர போட்டுட்டு, சிங்கிங் ஃபண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட்டு லெட்ஜர் அக்கவுண்ட் நான் ஓப்பன் பண்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்கிறதுனால நமக்கு டேட் வந்து 14, 15, 16 ஓகேவா? ஸோ இப்போ 31/12/14ல பி&எல் அக்கவுண்ட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? அமௌண்ட்ட அப்ரோப்ரியேட் பண்றோம் சிங்கிங் ஃபண்டுக்கு. அதுக்கு ஜர்னல் என்ட்ரி ஆல்ரெடி போட்டிருக்கேன். பி&எல் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டேட்டா டூ சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட். அதனால இந்த இடத்துல என்ன பண்றோம்? அட் த எண்ட் ஆஃப் த இயர் பை பி&எல் அப்ரோப்ரியேஷன் 3,48,930 இங்க போட்டிருக்கேனா? ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன்? பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணி அந்த இயர டேலி பண்ணி விட்டுறேன். அதே மாரி செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, அதாவது 2015ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பேலன்ஸ ப்ராட் டவுன் பண்றேன். 3,48,930. அடுத்தது அந்த இயர்க்கு உண்டான ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் 3,48,930 பி&எல்லேருந்து அப்ரோப்ரியேட் பண்றேன். ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் எவ்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது சிங்கிங் ஃபண்ட இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளோட சம்ல 5% அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5% பார்த்தோன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்ளோ வந்து ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. 3,48,930 பண்ணியிருக்காங்களா? அத தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 5% பார்த்தோம்னாக்கா 17,447 நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் சைட்ல இந்த பேலன்ஸ் 7,15,307. இத நான் அப்படியே என்ன பண்றேன், அதாவது பேலன்ஸ் கேரி டவுன் கொண்டு போயிட்டு 7,15,307 டேலி பண்றேன் செகண்ட் இயர்ல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 3 இயர்ல பார்க்கும் பொழுது, அதாவது இந்த இயர்ல தான் வந்து என்ன ஆகப்போகுது, நம்மளுக்கு அந்த சிங்கிங் ஃபண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ பணத்த வந்து யூஸ் பண்ண போறோம். டிபென்ச்சர்ஸ ரிடீம் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் 11 அ 2016ல என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னாக்கா, அந்த 7,15,307 இருக்கும் இல்லையா? செகண்ட் இயரோட பேலன்ஸ் அத கேரி ஃபார்வர்ட் பண்ணி ப்ராட் டவுன்ல கொண்டு வந்திருக்காங்க. தென் அந்த இயர்க்கு உண்டான என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல, அந்த இயர்க்கு உண்டான அ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, 3,48,930 அதையும் அந்த இடத்துல பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இன்ட்ரெஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பேலன்ஸ் அ ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 7,50,307 இருக்கா? அதுக்கு 5% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 35,765 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனல் இயர் அப்படின்றதுனால, அந்த அமௌண்ட்ட நம்ம எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜெனரல் ரிசர்வ் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதாவது 11,02 ரூப்பீஸ் அப்படின்னு சொல்லி வருது. அத நான் எல்லாமே ரவுண்ட் பண்ணதுனால அந்த இடத்துல அந்த மாரி காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ, சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஜர்னல் என்ட்ரி செக் பண்ணீங்கன்னா தெரியும். சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் டேட்டா டூ பேங்க் அக்கவுண்ட்ன்னு வரும். ஸோ, அதனால தான் ஃபர்ஸ்ட் இயர்ல 3,48,930 இயர் எண்டுல நம்ம என்ன பண்றோம் அத நம்ம வந்து அ இன்வெஸ்ட் பண்றோம். அடுத்தது அத பேலன்ஸ கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த இயர் பார்த்தீங்கன்னா, அந்த பேலன்ஸ ப்ராட் டவுன் பண்ணிக்கிறோம். அடுத்தது அந்த இயர்ல எவ்ளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா,
ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 17,447 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா? செகண்ட் இயர்ல ரிசீவ் பண்ணியிருக்காங்களா? அது பிளஸ் செகண்ட் இயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 3,48,930. டோட்டலா பார்த்தீங்கன்னா, 3,66,377 என்ன பண்ணியிருக்காங்க? செகண்ட் இயர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத அப்படியே என்ன பண்றாங்க? கேரி டவுன் பண்ணி அந்த இயர் அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆ நெக்ஸ்ட்டு 11/2016ல அந்த பேலன்ஸ ப்ராட் டவுன் பண்ணிக்கிறாங்க. 7,15,307. அதுக்கப்புறம் அந்த அதாவது இன்வெஸ்ட்மென்ட் சேல் பண்ணிடுறாங்க ஃபைனல் இயர்ல. அதாவது 3 இயர்ல. அதுக்கு என்ன என்ட்ரி போட்டிருக்கோம் அப்டின்னா, பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட். அதனால சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட்ல பை பேங்க் அக்கவுண்ட் போட்டு எந்த அமௌண்ட் இதுல அமௌண்ட் குடுக்கல. எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் என்ன வேல்யூல இருக்கோ, அந்த அளவு சேல் பண்ணியிருக்கிறத அஸ்யூம் பண்ணிட்டு அந்த 7,15,307 டேலி பண்ணிடுறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் லெட்ஜர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் டேட்டா டூ சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போடுறோம். 17,447. அதாவது இது செகண்ட் இயரும், தேர்ட் இயர் மட்டும் தான் வரும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் இயர் எண்டுல தான் நம்ம ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் பண்றோம். அதுக்கப்புறம் அத இன்வெஸ்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ அந்த செகண்ட் இயர்ல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றதுக்கு என்ன என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் 17,447. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த இயர்ல அதே மாதிரி செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வர வேண்டியிருக்கு? 35,767 வர வேண்டியிருக்கு. அது வந்ததுக்கு உண்டான என்ட்ரி என்னது? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் 35,767. ஃபைனலா நம்ம போடப்போற 2டே 2 லெட்ஜர் அக்கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒண்ணு வந்து டிபென்ச்சர்ஸோட அக்கவுண்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த டிபென்ச்சர்ஸ் அக்கவுண்ட்ல பெருசா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அந்த இடத்துல, அ டிபென்ச்சர்ஸ் வந்து ரெய்ஸ் பண்ணும்போது என் ஜர்னல் என்ட்ரி என்ன போடுவோம்னா, பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ டிபென்ச்சர்ஸ் போடுவோம் இல்லையா? அப்ப டிபென்ச்சர் அக்கவுண்ட்ல பை பேங்க் அக்கவுண்ட் எவ்வளோ ரூபாய்க்கு ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் 10 லேக்ஸ். அத அப்படியே கேரி டவுன் பண்ணிக்கிறோம். அடுத்த இயர் ப்ராட் டவுன் பண்ணிக்கிறோம். அதே மாரி அந்த 10 லேக்ஸ் ரூப்பீஸ் கேரி டவுன், ப்ராட் டவுன் எந்த இயர் வரைக்கும் இருக்கோ, அது வரைக்கும் கொண்டு வந்து இங்க வச்சுடுறோம். அண்ட் தென் ஃபைனல் இயர்ல மட்டும் நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. 11/16ல பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10 லேக்ஸ் இருக்கா? அத யாருக்கு இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும்? டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஸோ, இப்போ இந்த இடத்துல டிபென்ச்சர்ஸ் அக்கவுண்ட் வந்து கெட் டேலிட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஃபைனலா நம்ம ஓப்பன் பண்ண போற லெட்ஜர் அக்கவுண்ட் என்ன அப்டின்னா, டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். ஸோ இந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட்க்கு சம்பந்தமா 2 என்ட்ரி வருது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டியூ என்ட்ரி ஒண்ணு, அண்ட் தென் செட்டில்மென்ட் என்ட்ரி ஒண்ணு. டியூ என்ட்ரி என்னன்னாக்கா, டிபென்ச்சர்ஸ் ரிடீம்ட் அட் பிரீமியம்னு சொல்லியிருக்கா. அதனால டிபென்ச்சர்ஸ் அக்கவுண்ட் டேட்டா, பிரீமியம் ஆன் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கவுண்ட் டேட்டா டூ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். அதனால டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட்ல பை டிபென்ச்சர்ஸ் அக்கவுண்ட் 10 லேக்ஸ், பை பிரீமியம் ஆன் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் 1 லேக். இது டோட்டலா எவ்வளோ வருது? 11 லேக்ஸ். ஸோ செட்டில்மென்ட் என்ட்ரி, ஃபைனல் என்ட்ரி நம்மளே ஜர்னல் என்ட்ரி போட்டிருப்போம். அது டிபென்ச்சர்ஸ்க்கு செட்டில் பண்றதுக்கு என்ன என்ட்ரி வரும்? டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட் டேட்டா டூ பேங்க் அக்கவுண்ட். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிங்கிங் ஃபண்ட்ல முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்மளோட செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.